நாலு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை திருப்புவோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாய் தேவனுடைய வாழ்க்கையிலே அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் அவர் பிறந்ததிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தை தான் இந்த நாளிலும் செய்தியின் சாராம்சமாய் இருக்க போகிறது. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு சிலுவையில் கிறிஸ்துவின் பரிபூர்ண கிரியை அதிசயத்திலும் அதிசயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவராலும் ஒரு காலமும் ஒருபோதும் செய்திட முடியாத ஒரு காரியத்தை கிறிஸ்து அந்த சிலுவையிலே செய்கிறார். ரொம்ப பெரிய ஒரு டார்கெட் அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் செய்து முடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் அவர் கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே அந்த பொறுப்போடு அவர் பிறக்கிறார். கவனிங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஆகணும். எத்தனை தீர்க்க தரிசனம்? 1-2 முடியல தீர்க்க தரிசனம். அது வாட்டுக்கு 10-20 என்ன செய்யுது போது. நிறைய தீர்க்க தரிசனம் அவர் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது ஒரு கிட்டத்தட்ட 20 தீர்க்க தரிசனம் கிட்ட என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நிறைவேற்றி முடிக்கணும். ஒவ்வொரு பகுதியும் அவர் நேர்த்தியாய் நிறைவேற்றி முடிக்கணும். அது மட்டும் அல்ல, உலக எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுமந்து என்ன செய்யணும்? தீர்க்கணும். ஆமே. இதோ அடிக்கப்படுகிற கிருபாதார ஆட்டுக்குட்டி அவர்தான். அவருக்கு அடிக்கப்படும்படியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர். அப்போது உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும். ஆக இவருடைய அநேக காரியங்கள் அவரை சுற்றிலும் இருக்கிறது. அநேக பொறுப்புகள் இருக்கிறது. அநேக பெரிய வேறு யாராலும் செய்ய முடியாது, அவர் ஒருவரால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அவர் கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை மிகவும் கவனத்தோடு பொறுப்போடு அவர் செய்கிறார், செய்து முடிக்கிறார், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார், நேர்த்தியாய் முடிக்கிறார். இதில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? இது எல்லாம் எனக்காக செய்கிறார். அல்லேலூயா. அவர் செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடிக்கணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், பாவத்தை சுமந்து தீர்க்கணும், எல்லாம் சரிதான். அதில் எனக்காக அவர் அதை செய்கிறார் என்பது தான் இதில் மறைந்திருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் படித்தாலும் அதில் எப்படி பழத்தை பிழிஞ்சால் சாறு வருமோ அதே போல் அந்த சாறு என்னன்னா, இது எல்லாம் எனக்காக செய்தார். இத்தனை அதிசயங்களை அவர் நிகழ்த்தியிருந்தாலும் இது எல்லாம் அவர் எனக்காக செய்தார். அதிசயத்திலும் அதிசயம் என்று நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 20 தீர்க்க தரிசனம் கிட்ட என்ன செய்யுது? ஆமாம், அநேக காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டு ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கிறார். பிறப்பிலிருந்து, அவர் பிறப்பதுக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் பிறப்பதிலிருந்து அவர் கடைசியாக சிலுவையிலே செய்து முடிக்க வேண்டிய அவர் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு இன்னும் அநேக காரியங்கள் பின்பதாக சொல்லப்படுது. அவைகளும் அவை செய்து முடிக்க மட்டும் அவர் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. ஒன்று மறந்திருந்தா கூட இந்த நாளிலே அவர் இறந்துட்டார், அவர் உயிர் தழலை, அவருடைய தீர்க்க தரிசனம் இது நிறைவேறலை, இது பொய்ன்னு என்ன செஞ்சிருவாங்க? ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் எல்லாருடைய நாவுகளை அடக்கும்படியாக எந்த ஒரு வரலாற்று ரீதியிலும் எதுலேயும் ஒரு குறை கூட வைக்கல. எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி முடிந்து விட்டது. அல்லேலூயா. அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் சிலுவை வரை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண காரியம் அல்ல. நான் சொல்கிறேன் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், ஒப்பு கொடுத்தல், ஆனால் ஆண்டவருடைய சிலுவையில் அறைதல், இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம பேசுகிறது போல அல்ல. நம்ம படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆழம் அடங்கியிருக்கிறது. ஆமென். கவனிங்க, வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். குமாரனை பெற்று அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு தூதன் சொல்றான், அவருக்கு பேர் இயேசு என்று பெயரிடணும்,
அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். 22ஆம் வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கவனிங்க, அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேலர், அவர் இந்த உலகத்தில் பிறக்கணும். அவர் பிறப்பதன் நோக்கம் பாவங்களை நீக்கி மக்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வேண்டும். இது அவருடைய பிறப்பின் முன்பதாக அறிவிக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனால் இது எப்படி நடக்கணும்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின்படி என்ன செய்யணும்? இது நடக்கணும். அல்லேலூயா. பிறக்கும்போது கூட எப்போது தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ, அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தது எப்படி உரைக்கப்பட்டதோ அதை போலவே எங்களுடைய பிறப்பும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். அப்படியாகவே அவர் பிறக்கிறார். ஒவ்வொரு வசனம், நீங்கள் மத்தேயு முழுவதும் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நான் சொற்ப ஒரு வசனங்களை மாத்திரம் எடுத்திருக்கிறேன். சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறபடி நான் அவைகளை மாத்திரம் இந்த நாளில் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்? புறப்படுவார். யூதேயாவே, உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறவர், அவர் மிகவும் பெரியவர், இஸ்ரவேலை ஆளுகிறவர். ஆமென். அவருடைய தீர்க்க தரிசனம் அந்த நாளில் சொல்லப்பட்ட வாசனம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அது ரட்சிப்பை போல வெளிரங்கமாக்கப்படுகிறது. ஆனாலும் அவர் யூதா வம்சத்தில் பிறந்து யூதேயாவில் இருக்கிற ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி அந்த நாட்களிலே எதிர்பார்த்திருந்த யூதர்களுக்காக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனம் செஞ்சுச்சு, நிறைவேறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் எகிப்திலிருந்து வர வைக்கப்படுவார் அப்படின்றதுக்காக மத்தேயு 2:15 ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. கவனிங்க, ஒரே அதிகாரம் தான். இன்னொரு காரியங்கள் இருக்கிறது. அதில் கூட ஒரு இடத்துல அவரை கொல்றதுக்கு வகை தேடுறாரு. 2 வயது ஆகிற குழந்தைகளோட என்ன செய்யணும்? கொள்ளுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இவரை மீண்டும் என்ன செய்ய எகிப்துக்கு கொண்டு போறாங்க. இப்போ அந்த சூழ்நிலை ஏன் உருவாகுது அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சில நேரங்களில் யோசித்து பார்க்குறோம், ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை விரட்டுறாங்க? ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்ம இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறோம்? ஏன் சம்மந்தம் இல்லாமல் கர்த்தர் நம்ம இந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறார்? எதுக்கு இந்த சூழ்நிலை நடக்குது? எதுக்கு இந்த சம்பவம் நடக்குது? சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லை? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் உண்டு. ஆமென். என்னை குறித்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சில இடங்களில் சில காரியங்களை காரணம் இல்லாமல் நடக்கிறது போல தெரியும். ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நடக்கும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விடுங்களேன், ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அப்படித்தான். இவரை குறித்து அங்கே அழகாக அவர் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு குழப்பம் வருது. அங்கே ராஜாக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வருது. கொலை செய்ய வேண்டும் அளவுக்கு அவனுடைய இருதயம் கடினப்படுது. அங்கிருந்து ஆண்டவர் எகிப்துக்கு போகிறார். காரணம், அந்த சூழ்நிலை உருவாகுது. காரணம், தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. அவரின் தாசனை எகிப்திலிருந்து என்ன செய்வேன்? வரவழைப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அங்கிருந்து அவர் வருகிறார். அதே 2:17-18 வாஸ்தவம்னா, அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அந்த 2 வயது குழந்தைகள் மரிப்பதற்கு ராமாவிலே அழுகை சத்தம் உண்டாகும் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடிக்கும் பொழுது தான் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் பொழுது அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிற்று. அதே 2:23 நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயர் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. கவனிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் கரெக்டாக செய்கிறார். முதல்ல பிறந்ததிலிருந்து அவர் எகிப்து, பிற்பதாக நசரேயர், இன்னும் அநேக காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? கரெக்டாக அவருடைய தீர்க்க தரிசனம் எப்படிலாம் நிறைவேற்றோ அவருக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதே ரூட்டில் என்ன செய்கிறார்? போகிறார். இந்த வழியில், இந்த ரூட்டில் வந்தால் தான் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென்.
இதில் ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? அவருக்கே ஒரு ரூட் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் போகணும், இந்த பாதையில் தான் நடக்கணும், இந்த சூழ்நிலைக்குள்ளே தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும், இதை விட்டு மாறி போக முடியாது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், சொன்னாலும் ரூட்டு மாறாது, அதே ரூட்டு தான். ஆனாலும் ஏன் சித்தப்படி அல்ல, சித்தப்படி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறவங்க, நான் அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயும் வருவேன், அப்படி திருப்பி அங்கேயும் வசனத்துக்கு போவேன், திருப்பி உங்கள் கிட்டேயும் வருவேன். அல்லேலூயா. உங்ககிட்ட வரும்போது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும், அந்த பக்கம் போகும்போது வசனத்துக்கு வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ உங்ககிட்ட வரேன். நமக்கு சில நேரங்களில் கவலை, கண்ணீர், கஷ்ட வழியாக போவோம்ல, ஏன்னு கேட்கக்கூடாது, கேட்காதீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் கண்ணீர் பாதையில் போகிறீங்க அப்படின்னு. அவருக்கு தெரியும் நீங்கள் பள்ளத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு. அவருக்கு தெரியும் நீங்கள் கரடான பாதையில் நடக்கிறீங்க, உங்கள் கால்களில் கடினமான காரியங்களை நீங்கள் தாண்டுறீங்க. அவருக்கு தெரியும். சில இடங்களில் உங்களுடைய விசுவாசம் சோதனைக்கப்படுவதற்காகவும் அவர் அந்த இடத்துல உங்களுக்கிட்ட கிரியை செய்து உங்கள் விசுவாசத்தை பெருக செய்யும்படியாகவும் சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கே அது அனுமதிக்கப்படுமானால் நமக்கு அது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கிறிஸ்துவே பாடுகள் வழியாக போய் தான் என்ன செய்திருக்கிறார். அவருக்கு வைத்திருக்கிற வழிகள், அவருடைய வைக்கப்பட்ட காரியங்களை அவரை தாண்டி அதை ஜெயித்து தான் அடுத்த காரியத்துக்கு நேரம் என்ன செஞ்சிருக்கிறார், போயிருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கிறார். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், காத்திருங்கள், ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, வார்த்தைக்கு காத்திருங்க, கர்த்தருடைய கிரிகளுக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் மட்டும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்க, பொறுமையாக அவருடைய பாதத்தில் தரித்திருங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. வழிகள் தாறுமாற போகும்போது, இல்லை வழிகள் கடினமாகும் பொழுது யோசிக்காதீங்க, கர்த்தர் சமூகத்தில் உடனே அமருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஐயா ஒரு அடி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, விழும்போது இயேசுவே அப்படின்னு கீழே விழுந்தாங்களாம். அல்லேலூயா. எப்படி விழுந்தாங்களாம்? நீங்கள் உண்மையிலேயே எந்த ஒரு காரியத்திலும் இயேசுவே இயேசுவே அப்படின்னு என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட பயங்கர ஆக்சிடெண்ட், உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் விழும் பொழுது இயேசுவேன்னு விழுந்தார். வண்டி எங்கேயோ போய் அடிபட்டு நொறுங்கி கிடக்குது, இவர் இங்கே ஏஞ்சி நின்று தூசி தட்டிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பின்னாடி நானும் வண்டியில் வந்துட்டுருக்கிறேன். நான் அடித்த பிரேக்குக்கு நானும் விழுந்திருக்கணும், ஆனால் நானும் விழலை. கிருபை. இயேசுவே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயம் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், விழுந்து ஏன் சொன்னாங்களா, நான் விழுந்த நேரத்துக்கு என்னத்துக்கு ஏகப்பட்ட அடிபட்டிருக்கணும், ஆனால் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், சிறு காயத்தோடு பாதுகாத்தார். அல்லேலூயா. கவனிங்க, என்ன என்னையும் சொல்ல சொன்னால் நிறைய சொல்லுவோம். ஏன் ஆண்டவரோட காரியத்தை அனுமதிக்கிறார்? சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மை சோதிக்கும்படியாக என்ன செய்யப்படுகிறது, அனுமதிக்கப்படுது. நான் ஏன் 3வது மாடியிலேருந்து கீழே விழணும்? நான் ஏன் விழணும்? ஏன் ஊருக்கு போகணும்? ஏன் அங்கே போய் பட்டம் விடணும்? ஏன் அங்கே போய் எனக்கு தான் சூடாக நடந்து சேராதுன்னு தெரியும், நான் எதுக்கு அங்கே மேலே மாடியில் போய் படுக்கணும்? கீழே என்ன செஞ்சிருக்கலாம், தண்ணி ஊற்றி படுத்துருக்கலாம். சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது, சில காரியங்கள் நம்மை அறியாமல் நடக்கிறது, சில காரியங்கள் நம்மை அறிந்து என்ன செய்கிறது, நடக்கிறது. கவனிங்க, எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய காரியம் கிரியை அப்படி இருக்குமானா, கர்த்தருடைய சித்தம் அப்படி இருக்குமானா, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது கடினமாக இருந்தாலும் அது கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து அதில் என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் அதில் அந்த காரியங்களில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ, உங்கள் இருதயத்துக்கு எப்படி பேசணுமோ, அவர் உங்கள் இருதயத்தை எப்படி நடத்தணும், அப்படி நடத்த வல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துமே அந்த மாடல் தாங்க காமிச்சாரு. அவர் இருதயத்தால் தாங்க முடியல, ஆண்டவரே இப்படி ஒரு சிலுவையை நான் சுமக்கணுமா, இப்படி ஒரு அவமான சின்னத்தை நான் சுமக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் படணுமா? அவர் முந்தின நாள் நைட்டே, அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் நான் நடக்க போகிற எல்லாத்தையும் அவர் கண்ணோட்டமாக ஓடுது. அவர் கண்களில் திரை போல பார்க்குறார். இப்படி அடிக்கிறதையும், இப்படி கொட்டுறதையும், இப்படி நம்மளை சித்திரவதை செய்கிறதையும் அவர் முன்பதாகவே முந்தின நாளே கெத்செமனேல பார்க்குறார். அதனால தான் அவர் வேர்வை இரத்த வேர்வையாய் சிந்தினாலும் அந்த வழியில் தான் நடந்தாரே தவிர வேற பாதையை மாற்றலை. அல்லேலூயா. மாற்றுவதற்கு அநேக வழிகள் இருந்தது.
பேதுரு ஒரே வெட்டா வெட்டி காதை ரெண்டா அறுக்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துருப்பான். அந்த பயத்தை வைத்து சில காரியங்களை மாய்மாலத்தை காட்டி என்ன செஞ்சிருக்கலாம், தேவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். அவரை கொல்ல வரும்பொழுது அவர் மறைந்து போனார்னு வசனம் இருக்கே, அவர் மறைந்து போயிருக்கலாம். அவர் பேதுரு வெட்டின காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு சொல்கிறாரு, நான் இப்போ வேண்டி கொண்டா 12 லேகியோனுக்கு மேலே தேவதூதர்கள் இறங்கினாங்கன்னா இங்கே ஒருத்தன் உயிரோடு இருப்பானா? அது என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? அதை செய்வதற்காக வரலை, நான் மறிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு என்ன செய்தேன், வந்தேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கரத்தில் மட்டும் நம்மளை விட்டு கொடுத்துட்டோன்னா, அவர் வழியில் மட்டும் நம்மளை அர்ப்பணிச்சிட்டோன்னா, அவர் செய்கிற காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்த வல்லவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இங்கே கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றியவர் நசரேயன் எனப்படுவார். மத்தேயு 8:17 வசனத்தில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. முடிஞ்சா இந்த வசனத்தை ஒரு பிரிண்ட் அவுட் அடித்து நல்லா பெருசாக கொட்டை எழுத்தில் போட்டு ஒரு லேமினேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, மாட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் கண்களில் இந்த வசனம் படுற மாதிரி மாட்டுங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். வசனம் அழகா சொல்லுது, என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, என் நோய்களை சுமந்து கொண்டா. இனி என் வாழ்க்கையில் பலவீனம் அல்ல, நோய்கள் அல்ல, வந்தாலும் அவர் சுகமாக்குவார். இந்த விசுவாசம் வளரணும், இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். அவர் தீர்க்கதரிசியின் உரைத்ததுபடி அன்றைக்கு செய்து முடிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையில் அது வரக்கூடாது என்பதற்காகவும் அதை செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வைராக்கியத்தோடு நம்ம அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்னா, எல்லாவற்றிற்காக அவரை பிடித்து கொண்டு ஆழமாய் அவரை சார்ந்து கொண்டு நம்ம இடத்துல காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை நம் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அன்னைக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக நிறைவேற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அன்று நிறைவேற்றினது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக மாத்திரம் அல்ல, உங்களை என்னையும் இந்த வசனத்தை போல பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல, எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய நோய்கள் நீங்கும்படியாய் கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சாபமானார். எனக்காக அவர் ரோகங்களை ஏற்றுக்கொண்டார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா 24 27-44 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 44 அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு கூட இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே. கவனிங்க, அவருடைய கூட இருக்கிற சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு, எங்கெல்லாம் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே முதலா என்னை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நான் என்ன செய்யணும், நிறைவேற்றி முடிக்கணும். ஆண்டவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். 27 வசனத்தில் காண்பித்து கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும், இவைகளெல்லாம் என்னால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டியவைகள், இவைகள் நான் நிறைவேற்றியே ஆகணும். காரணம் என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் மக்களுக்காக, இந்த உலகத்திலே நான் படைத்த என்னுடைய ஜனங்களுக்காக நான் இதை நிறைவேற்றி ஆக வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் தான் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாகி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் இனி அந்த பழைய காரியங்களுக்கு அடிமையானவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம இடத்துல விசுவாச வார்த்தைகள் இன்னும் அதிகமாய் காணப்பட வேண்டும். முன்பு வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் பேசியிருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிருந்திருக்கலாம். ஆனால் வசனத்தை வாசித்து வேதத்தை அறிந்து வேத ஞானம் நமக்குள்ளே வந்த பிற்பாடு, வசனத்தின் தெளிவு நமக்குள்ளே வந்த பிற்பாடு, சத்தியத்தை கேட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்த பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கையவே நினச்சி பார்க்கக்கூடாது, மீண்டும் என்னுடைய பழைய கிரியைகளையே நினச்சி பார்க்கக்கூடாது, மீண்டும் என்னுடைய பழைய தோற்றுப்போன காரியங்களையே என்ன செய்யக்கூடாது, நினைச்சு பார்க்கக்கூடாது. மாறாக அவைகளை மாற்ற என் தேவன் இப்பொழுது என் கூட இருக்கிறார், நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசம் நம்ம கூட என்ன செய்யணும், பெருகணும். ஆமென். அவர் உங்களுக்காக எனக்காக தானே செய்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு காரணம் என்ன, நீங்களும் நானும் நல்லா இருக்க வேணும் அப்படின்னு தானே, அப்படி தானே அவர் நினைச்சார், அப்படி தானே, அதுக்காக தானே உயிரியே கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். கவனிங்க, இப்போ நான் உங்கள் கையில் ஒரு கடினமான ஒரு மேக்ஸ், ஒரு பெரிய கடினமான ஒரு கணக்கை உங்கள் கையில் கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஒரு கடினமான ஒரு பெரிய பாரத்தை உங்கள் மேலே வைக்கிறேன். உங்களால் எதை செய்ய முடியும்? பாரத்தை தூக்கிக்கிட்டே நீங்கள் அந்த கடினமான கணக்கை போடணும், முடியுமா? ஒரு 60லேருந்து 100 ஒரு 200 கிலோ மூட்டையை உங்கள் முதுகில் வைக்கிறேன். நின்றுட்டே தான் இருக்கணும், உட்காரக்கூடாது, நின்றுட்டே இருக்கணும். ஒரு 200 கிலோ மூட்டை உங்கள் இருதயத்தில் உங்கள் முதுகு மேலே வைக்கப்படுது. நீங்கள் குனிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கடினமான கணக்கு, கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் 100 பக்கம் போகிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு அப்படி போட்டால் தான் அதோடைய ஆன்சர் வரும். அப்படி ஒரு கணக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் அந்த 200 கிலோ பாரத்தை தூக்கிக்கிட்டு அந்த கணக்கை உங்களால் செய்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம், நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று இந்த மொத்த உலகத்திலையுமே ஒரே ஒருத்தரால் தான் அந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ஒரு நபர் யாருன்னு தெரியறதுக்கு பல கோடி வருஷம் ஆகும், பல வருஷம் ஆகும். 200 கிலோ பாரத்தை நம்மளால் தூக்கிக்கிட்டு ஒரு சாதாரண கணக்கவே என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த உலக மக்களோட எல்லாத்துடைய பாரத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். அதே நேரத்தில் தன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சொல்லப்பட்ட தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். இது ரெண்டும் சாத்தியமே அல்ல, ரொம்ப பெரிய விஷயம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவது, அதை நிறைவேற்றுவது ஏதோ அவர்கள் சொன்ன வார்த்தையை வைத்து அப்படியே ஒரு கதை எழுத அப்படி அல்ல. அதன்படி தன் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டணும், தன் அதில் ஜெயித்து காட்டணும், அதை மணி நடந்து காட்டணும், அது சொன்னதை நிறைவேற்றி காட்டணும். அப்படிதான் அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு நான் அடையாளம். அது சாதாரணமான ஒரு மனிதனால் முடியாது, அது தேவனால் மாத்திரமே முடியும். நேர்த்தியாய் செய்து முடித்தார், சிலுவை மட்டும். காரணம் உங்களுக்காக எனக்காக. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக செய்து முடிச்சிட்டார். மிகவும் கடினமானவைகளெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ லகுவானவை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். சிலுவையில் கிறிஸ்துவின் பரிபூரண கிரியை அதிசயத்திலும் அதிசயம். கவனிங்க, ஒருவராலும் செய்ய முடியாத தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் அவரால் மாத்திரம் செய்து முடிக்க முடிந்தது. யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, யாராலையும் யோசித்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு நேராக நான் போகிறேன். இதில் என்னுடைய கிரியைகள் தேவன் கொடுத்த வழிகளில் நான் என்ன செய்யணும், போகணும். இதை தான் நான் செய்து முடிக்கணும். ஆனால் இதை செய்வது மிக கடினம், மிக பாரமான காரியம். எல்லாவற்றையும் அறிந்தும் அதை எனக்காக உங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டு கடினமானதை சுமந்து மிகவும் கடினமானதை நிறைவேற்றி இன்று உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சுகமாய் வாழும்படியாய் ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளே வேரூன்றுவோம், இன்னும் அதிகமாய் அவரை பிடித்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாதுகாப்பாய் நடத்தும். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம அறிக்கை செய்வோமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க,
தீர்க்க தரிசனம் எனக்காக நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்கு நோக்கம் அவருடைய கணக்கை முடிக்கணுன்றதுக்காக அல்ல, என்னுடைய கணக்கை துவக்கணுன்றதுக்காக, என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எனக்காக சிலுவையை சுமந்தார், எனக்காக எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்தார். அவருடைய கிரியை சிலுவையிலே அதிசயத்திலும் அதிசயம், யாராலும் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்து முடித்தார், எனக்காக செய்தார். நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாதை பார்க்கில் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கோ நான் ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நல்ல தகப்பனே, உங்க கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும்படியாக மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாய், என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்படியாய், நான் ஜீவனோடு காணப்படும்படியாய் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் ஆழ வார்த்தைகள் பதிக்கப்படுவதாக, ஏற்ற சமயத்தில் 100 மடங்கு பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.